Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 2.61, you have to evaluate this integration of 0 to 1 e logarithmல முன்னாடி ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் மேலே பறந்து இவனுடைய மண்டையில் பவருக்கு போயிடும். அப்போ இது என்ன மாறினா e பவர் logarithm ஆஃப் எக்ஸ் பவர் ஏவாக மாறிடும். அதேமாதிரி லாகு முன்னாடி எது இருந்தாலும் இந்த பவர் ரூல்னு சொல்லுவாங்க. இது மேலே போயிடும். மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இ பவர் லாகு ஏ பவர் எக்ஸாக மாறிடும். இதுதான் ஸ்டேஜ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 0 to 1 இ பவர் லாக் வந்தால் இது கேன்சல் ஆகிடும். வெறும் எக்ஸ் பவர் ஏ தான் வரும். ஈக்கு பவரில் லாக் வந்தால் போயிடும். வெறும் ஏ பவர் எக்ஸ் தான் வரும். இது அப்படியே காலி ஆகிடும். வெறும் ஏ பவர் எக்ஸ். இது அப்படியே காலி ஆகிடும். எக்ஸ் பவர் ஏ டிஎக்ஸ். இப்போ இன்டகிரேஷன் பண்ண வேண்டியது தான். இன்டகிரேஷன் ஆஃப் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். எக்ஸ் பவர் ஏ எக்ஸுக்கு பவரில் ஒரு நம்பர் எக்ஸுக்கு பவரில் ஒரு நம்பர் இருந்ததுன்னா மேலே ஒன்று கூட்டி கீழே ஒன்று போடணும். இப்போ எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் 1 பை ஏ ப்ளஸ் 1. இது ஏ என்பது ஒரு நம்பர். எக்ஸ் பவரில் ஒரு நம்பர் என் வந்தால் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 போடும். ஏ வந்தால் ஏ ப்ளஸ் 1 பை ஏ ப்ளஸ் 1. ஏ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. வெறும் ஏ போடலாம் அல்லது மாடுலஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். லாக்ரிதம்னா மாடுலஸ் யூஸ் பண்ணி போட சொல்லுவாங்க எப்போதுமே. அதனால் மாடுலஸ் யூஸ் பண்ணி போடுங்க. லாக்ரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ. வெறும் ஏ போட்டாலும் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போட போகிறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா 1 power a plus 1 1 power a plus 1 by a plus 1. அதுக்கடுத்தது plus a power 1 by log a minus 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 பவர் 0 வந்துட்டாலே இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ப்ளஸ் a பவர் 0 by log a. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இங்கே 0 வந்தால் 0 பை எனிதிங் 0 ஆகிடும். அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். நீங்கள் 0னே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 பவர் ஏ ப்ளஸ் 1 பை ஏ ப்ளஸ் 1. 1 பவர் ஏ ப்ளஸ் 1 1 பவர் 5 இருக்கட்டும், 1 பவர் 10 இருக்கட்டும், 1 பவர் 100 இருக்கட்டும். 1க்கு பவரில் எந்த நம்பர் வந்தாலும் உங்களுக்கு 1 தான் வரப்போகுது. அதனால் இந்த ஏ ப்ளஸ் 1 நான் எடுத்துடுறேன். டைரெக்டாக எதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், 1 மட்டும் போட்டுக்கிறேன். 1 பவர் எனிதிங் 1ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, எதுவும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஏ பவர் 1னா ஏ தான். பவரில் 1 வந்து இந்த லெட்டரே தான் வரும். 1க்கு பவரில் எதாவது வந்தால் தான் 1ஏ வந்துடும். பை லாக் ஏ மைனஸ் 0 விட்டுருங்க. a பவர் 0 எனிதிங் பவர் 0 இஸ் 1. a பவர் 0 இஸ் 1. a பவர் 0னா 1பா. லாக்ரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் a. ரைட். அப்போது மீந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 பை ஏ ப்ளஸ் 1 ஒன்று மீந்து போயிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாக் ஏ காமனாக இருக்குது. வேணால் லாக் ஏ கூட வெளியில் எடுத்துடலாம். லாக் ஏ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன வரும்னா ஏ மைனஸ் 1. இங்கே லாக் ஏ காமனாக இருக்குது. அதனால் வெளியில் எடுத்துட்டேன் ஏ மைனஸ் 1. அப்போ இந்த ஆன்சர் இப்படி எழுதலாம். அல்லது 1 பை ஏ ப்ளஸ் 1 மட்டிலே பண்ணால் கூட ஏ மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் போட்டு பை லாக் ஏ அப்படின்னும் எழுதலாம். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 1 பவர் எது வந்தாலும் 1, ஏ பவர் 1னா ஏ தான். அதுக்கப்புறம் ஏ பவர் 0னா 1. இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ.